ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்க்குறது சுரேஷ் டெக் தமிழில். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த நார்மல் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் லைட் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு நைட் ஒரு 12 மணிக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் சப்போர்ட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நைட் ஒரு 10 மணி 12 மணி இருக்கும். டப்புன்னு சவுண்டு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்மெல் அந்த கண்டிஷனில் எல்லா லைட்டும் ஏறி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு காலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்காக. பார்த்திங்கன்னா இதில் இருந்த கெப்பாசிட்டர் எல்லா கெப்பாசிட்டருமே புகஞ்சிருச்சு. ஸோ நம்ம அந்த போர்டை கட்டி போர்டில் என்னென்ன போயிருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இதுதான் பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர பவரை வந்து 12 வோல்ட் பவரை ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு அங்கேருந்து 12 வோல்ட்டை 220 வோல்ட்டை நமக்கு கன்வெர்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு டெர்மினல் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் கட்டும்போது அடியில் கூட கருடு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஸோ மற்ற எதுலேயும் அந்த மாதிரி பிளாக்காக தெரியல, இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது. ஸோ போர்டு ஃபுல்லாக நம்ம கட்டிக்கலாம். ஸோ நம்ம இந்த போர்டை தனியாக எடுக்கணும்னா அந்த அடியில் இருக்க ஸ்க்ரூவை கட்டணும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடியே வந்து சர்வீஸ் போர்டு தான். ஆல்ரெடி இன்வெர்ட்ரு வீட்டில் சோலார் இல்லாத டைமே நான் இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த கண்டிஷனில் வந்து இந்த போர்டு போயிடுச்சு. இந்த போர்டை மட்டும் புதுசாக மாற்றி கொடுத்தாங்க. இந்த போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1300 ரூபா கிட்ட வருது. பழைய போர்டு கொடுத்துடணும், புது போர்டை வந்து நம்ம மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 கார்டு இருக்கும். ஒன்று வந்து டிரைவர் கார்டு, ஒன்று வந்து கண்ட்ரோல் கார்டு. இந்த கண்ட்ரோல் கார்டுங்கிறது பார்த்திங்கன்னா இது இப்போ நான் ஒயர் பிடிங்கிட்டு இருக்கேன்ல, இதுதான் வந்து கண்ட்ரோல் கார்டு. ஓகேங்களா? உங்களுக்கு டிரைவர் கார்டு காட்டுறேன், உள்பக்கம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒயரெல்லாம் நம்ம பிடிங்கிட்டோன்னா அப்புறம் வந்து கூலிங் ஃபேனோட ஒயர் இருக்கும், ப்ளஸ் அவுட்புட் ஒயர் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம பிடிங்கிட்டோன்னா போர்டை தனியாக எடுத்துடலாம். இன்னொன்று பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம காட்டிக்கலாம். ஸோ தனியாக எடுத்துட்டோம். ஸோ அந்த நெகட்டிவ் டெர்மினல் கூட கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த போர்டை மாற்றி கரெக்டாக ஒரு 11 மாதம் இருக்கும். (2020) ஆயுத பூஜை அப்போ ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த வருஷம் இந்த ப்ராப்ளம் வந்து ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுத்து ஒரு 2 வாரம் நான் முதல்ல இந்த போர்டை கம்ப்ளீட்டாக கட்டிட்டு செக் பண்ணுவேன். ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ மல்டிமீட்டரில் பார்க்குறோம். ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஃபியூஸ் வந்து ஃபால்ட்டு கிடையாது. ஸோ நமக்கு செட்டவே தெரியுது, அந்த கெப்பாசிட்டிலாம் புகஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம ஃபியூஸை செக் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இதில் டேட்டு போட்டிருக்கு பாருங்க, அந்த டேட்டு தான் நான் சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்த டேட்டு 1/11/20 2020 நான் அந்த போர்டை வந்து என்னோடய பழைய போர்டை கொடுத்துட்டு அவங்க கொடுத்து சர்வீஸ் போர்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது கண்ட்ரோல் கார்டு. ஸோ அந்த கண்ட்ரோல் கார்டில் வந்து அந்த ஃபியூஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இல்லாட்டி இந்த கண்ட்ரோல் கார்டும் சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் கார்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட வந்துடும். டிரைவர் கார்டு வந்து ஒரு 300 ரேஞ்சுக்கு இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணுறது கண்ட்ரோல் கார்டு. ஸோ இதுதான் இந்த ஓவர்லோடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். ஓவர்லோடு, பேட்ரி லோ, பேட்ரி ஹை, சார்ஜ் ஃபுல்லு எல்லாமே அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கார்டு தான். இது வந்து டிரைவர் கார்டு. இது உள்ளே இருக்குது பாருங்கள், ஒரு ஐசி இருக்குது. அதுதான் பீப் சவுண்ட் வருது இது. ஸோ பீப் சவுண்ட் வந்துட்டாவே இது அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த கார்டு கம்பல்சரி மாற்றியே ஆகணும். ஸோ நம்ம இது தனியாலாம் இந்த கார்டு வாங்கினா நமக்கு கார்டெலாம் இப்போ நமக்கு கிடைக்காது. இது சைன் வேவ் இன்வெர்டர் மாடல் இது. ஸோ இதை நம்ம வந்து நம்ம போர்டை கொடுத்துட்டு போர்டே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க சர்வீஸ் போர்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தோம்னா அதை நம்ம உட்காந்து ரெடி பண்ணலாம். இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுத்து சர்வீஸ் போர்டாக நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு 400 இருந்தால் போதும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பட் இந்த 400 நம்ம வந்து இங்கேருந்து பாரிஸு இந்த மாதிரி போய் சுற்றி தான் வாங்க முடியும். அதுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா 400 ஆகிடும். ஸோ அது கூட ஒரு 100 போட்டால் 900 1000 நம்ம புது போர்டு இந்த போர்டு சர்வீஸ் போர்டு நம்ம வாங்கிடலாம். ஸோ பட் நான் உங்களுக்கு இதெல்லாம் போயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது டிரான்சிஸ்டர் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிரைவர் கார்டும் ஒரு 4 கெப்பாசிட்டர் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் மாற்றிட்டோன்னா இந்த போர்டு வந்து திருப்பி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன கெப்பாசிட்டர் ஃபுல்லாகவே புகஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், புகஞ்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு இருக்குது. இந்த 2 பெரிய கெப்பாசிட்டரும் வெடிச்சிட்ருக்கு. கெப்பாசிட்டர் ரேஞ்செலாம் இது ரேஞ்சு கம்மி தான். ஒரு 50 இருந்தால் ஒரு 100 இருந்தால் அந்த 2 பெரிய கெப்பாசிட்டர் வாங்கிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு 5 10 இருக்கும் இந்த சின்ன கெப்பாசிட்டர்லாம். ஃபில்டருக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பவர் ஃபில்டருக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெர்மினலில் மட்டும் பிளாக்காக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அப்போ அந்த டெர்மினல் லூஸாக இருந்திருக்கு நமக்கு. நம்ம போர்டு வந்து மாற்றிட்டோம். போர்டு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, போர்டெலாம் நம்ம சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி திரும்பவும் அந்த டெர்மினல்லாம் அதில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரோடு ஃபார்ம் ஆயிருந்ததில்ல இந்த ஒரு டெர்மினலில், அந்த டெர்மினல் பாருங்கள் நல்லா இதுவாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம டைட் பண்ணும்போது நல்லா ஃபுல் டைட் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. அந்த டஸ்ட்டெலாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம இது எப்போ கவுட்டுன்னு தெரியாது.
அது வரைக்கும் அந்த டஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த பிளாக்காக இந்த டெர்மெல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். இன்னொரு டைம் நல்லா தொடச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது இதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 23 நிமிஷத்துக்கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இதில் இருக்க என்ன ரியாலிட்டிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சர்வீஸ் இந்த போர்டை வந்து என்னோடய போர்டை கொடுத்து சர்வீஸ் போர்டு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 900 ரூபா வாங்கினாங்க. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே. ஆல்மோஸ்ட்டு ஒரு 20 நாள் கிட்ட ஆகிட்டாங்க அந்த போர்டை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம போர்டு வேறு யாருக்குன்னா போய்டும். ஸோ நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த வாஷர் நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்பேனர் இருக்குன்னா ஸ்பேனரில் டைட் வச்சுக்கிறேன், இல்லை நீ கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறதுக்கு கொண்டு போனேன்னு சொன்னேன் தெரியுங்களா, தாம்பரம் கொண்டு போயிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா 2500 ரூபா கேட்டாங்க போர்டை மாற்றி ரெடி பண்ணி தரதுக்கு. ஸோ எனக்கு வந்து அது சரியாக படலை. திருப்பி நான் இன்வெர்ட்டர் அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் போர்டையே கழட்டி கொண்டு போய் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 1100 ரூபா, ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1400 ரூபா எனக்கு சேவிங்ஸ் ஆச்சு அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி வெளியில் கொடுத்து மேக்ஸிமம் ஏமாந்துடாதீங்க. 2000 ரூபான்னு சொன்னால் ஏன் 2000 ரூபான்னு கேளுங்க, அப்போ தான் சொல்லுவான். ஒரிஜினல் போர்டு, அந்த போர்டு, இந்த போர்டுன்னுவாங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் அதை அசந்து கொடுக்காதீங்க. ஸோ நம்ம அந்த டெர்மினல் என்ன சொல்கிறது, நெகட்டிவ் டெர்மினல் நம்ம பண்ணியாச்சு. இப்போ மற்ற கேபிள் எல்லாத்தையுமே அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எதெல்லாம் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சர்வீஸ் போர்டுக்கு வந்து 3 மந்த்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ உங்களே பார்த்தா தெரியும், போன போர்டில் இந்த தெர்மோகேபிள் மேலே இருந்தது, இந்த போர்டில் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாஸ்பெட் ஹீட் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிள் ஓவரால் சிஸ்டமே ஹீட் ஆச்சுன்னா நமக்கு அந்த கூலிங் ஃபேன் ஆன் ஆகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மோகேபிள் கொடுத்துருக்காங்க. தெர்மோ கேபிள்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறக்கூடிய கேபிள் அது. ஸோ நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லா கேபிளுமே ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் அந்த கூலிங் ஃபேனோட அந்த கேபிள் மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கொடுக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம மாற்றி கொடுக்கல, கரெக்டாக பார்த்து கொடுக்கல அப்படின்னா ஃபேன் ஓடாது. இது எனக்கு எப்படி தெரியும்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு டைம் இந்த போர்டு மாற்றும் போது இதே தப்பு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் அலாரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்தேன். ஸோ நம்ம இந்த நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணியிருந்தால் இந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸ் நம்ம இப்போ எடுத்துடலாம்.
இந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலிகேட்டர் கிளிப்னு ஒன்று போட்டிருப்போம். வீடியோனா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த யூபிஎஸ்ஸை நம்ம தனியாக எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுதா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே அலிகேட்டர் கிளிப் வச்சு தான் ஃபஸ்ட் டைம், ஏன்னா நம்ம ஒர்க் ஆகுதான் தான் செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும் அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் நம்ம கொடுக்கணும். டெர்மினல் மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ சிங்கிள் லைட் எரியுது பாருங்கள், கரெக்டாக யூபிஎஸ் ஆனுங்கிற இடத்துல வந்து நமக்கு லைட் எரியுது. ஸோ அப்போனா நமக்கு அவுட்புட் வரும்னு அர்த்தம். அந்த தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இன்வெர்ட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சோலார் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டர் இல்லாதனால நான் வந்து யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற டைமில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனாலும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.